இந்த கருப்பன் உனக்கு நல்ல குறியை சொல்வதற்காக வந்திருக்கின்றேன். நீ நேசித்த உறவு, நீ எதிர்பார்த்த உறவு, உனக்காக படைக்கப்பட்ட உறவு உன்னிடத்தில் வந்துதான் சேரப்போகிறார். நீயோ எவ்வளவு காலத்திற்குத்தான், இவ்வளவு காலம் நான் சோதனையில் இருந்து கொண்டு இருந்த போதிலும் கூட தனியாகத்தானே ஓடிக்கொண்டு இருந்தேன். எனக்காக யாருமில்லையே என்று எண்ணிக்கொண்டு இருந்தாய். உன் வாழ்க்கை முழுவதும் உன் பயணத்தை நான் உனக்காக கொண்டு வந்திருக்கும் போது நீ எதற்காக பிள்ளையே யாருமில்லை என்று நினைத்து கொண்டு இருக்கின்றாய். உன் கனவுகளை வலிமையாக்க, உன் கனவுகளை நினைவாக்க இந்த கருப்பன் உனக்காக உழைத்து கொண்டு இருக்கும் போது உன்னை சுற்றி நடக்கும் சூட்சமத்திற்கு நான் சற்றும் இடம் கொடுக்க போவதே இல்லை. நீ என்னை நெருங்கி விட்டாய். இப்பொழுது நீ என்னிடம் ஒரு கேள்வியை கேட்கலாம். கருப்பனை, நான் உன்னை நெருங்கிவிட்டால் இன்னும் ஏன் எனக்கு இவ்வளவு பெரிய சோதனையை பொறுப்பாக வைத்திருக்கின்றாய் என்று. யார் சொன்னது என் பிள்ளைகள் சோதனைகள் இங்கு கடந்து கொண்டு இருக்கின்றார்கள் என்று? சரித்திரத்தை படைக்கப் போகிறார்கள், சாதனையை தொடங்க போகிறார்கள். வெற்றியின் தருணத்தை மகிழ்விக்க இந்த கருப்பன் வந்து இருக்கின்றேன். அதன் பிறகு சற்றும் யோசித்து கொண்டு உன் மன நிம்மதியினை நீயே கெடுத்து கொள்ளாது. நீ நேசித்த உறவை உன்னிடத்தில் இருந்து பிரித்து வைப்பதற்கு சூழ்ச்சி வலைகள் நடந்து கொண்டு இருக்கின்றது. ஆனால் நான் அந்த உண்மையை உன்னிடம் சொல்லாமல் உனக்கு வேண்டிய உறவை எப்படியாவது உன்னிடத்தில் கொடுத்துதான் ஆக வேண்டும் என்பதற்காக சில பல விஷயங்களை புரிய வைத்து கொண்டிருக்கின்றேன். இனியேனும் உன் வாழ்க்கையை பற்றி கவலை உனக்கு வேண்டாம். நான் உன் பொறுப்பை எடுத்துவிட்ட போதும் எதற்காக மனம் தளர்ந்து கொண்டு இருக்கின்றாய்? நீ என்னிடத்தில் பேசிவிட்டு தானே சென்று இருக்கின்றாய். நீ என்னிடத்தில் முறையிட்டு தானே சென்று இருக்கின்றாய். அதன் பிறகும் எதற்காக பிள்ளையே உன் மனதை நீயாகவே இங்கு வருத்தி கொண்டு இருக்கின்றாய்? நடப்பது எதுவாக இருந்தாலும் உன் வாழ்க்கையின் பலனை பற்றியும் உன் வாழ்க்கையின் நலனை பற்றியும் நான் உனக்கு இங்கு மிக பெரும் மாற்றத்தை தருவதற்குத்தான் வந்திருக்கின்றேன். எந்த ஒரு செயல் நான் உன்னிடத்தில் வந்து சேர்ந்திருக்கின்றேன் என்று தெரியாத, எந்த ஒரு நல்லது உனக்காக நான் தந்திருக்கின்றேன் என்று தெரியாதா? அதன் பிறகும் எதற்காக தங்க பிள்ளையே எதையோ நினைத்து கொண்டு யார் யாரோ பேச்சை கேட்டுக்கொண்டு யார் யாருக்காகவோ உன் முடிவை மாற்றிக்கொண்டு இருக்கின்றாய்? உனக்கும் உன் துணைக்கும் இடையிலான சண்டைகளிலும் சச்சரவுகளில் மூன்றாம் நபர்களை நீ ஒரு பொழுதும் அனுமதித்து விடாதே என்று தானே சொல்லிக் கொண்டு இருக்கின்றேன். நீயோ என் பேச்சை கேளாமல் இங்கு என்னென்னமோ சொல்லிக் கொண்டும் செய்து கொண்டும் இருக்கின்றாய். நீ சற்றும் தாமதிப்பதனால்தான் உன் முடிவுகள் தாமதிக்கப்படுகின்றது. உன் முடிவுகள் தாமதிக்கப்படுவதனால்தான் உன் வெற்றி இங்கு தாமதிக்கப்படுகிறது. அதனால்தான் சொல்கிறேன், நீ எடுக்கின்ற ஒரு நிமிட முடிவுதான் உன் வாழ்க்கையை மாற்றப் போகிறது என்று. அதன் பிறகும் எனக்காக யாருமில்லை என்று நீ நினைத்து கொள்வதை விட யார் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் இந்த கருப்பன் உனக்காக துணை கொண்டு வந்திருக்கின்றான் என்பதில் நீ எந்த மாற்று கருத்தும் கொள்ளாதே. நீ எடுத்து வைக்கின்ற அடியில் உனக்கு நல்லதை செய்வதற்காக இந்த அப்பனே வந்து கொண்டு இருக்கும்போது உன்னுடைய செயல்கள் எல்லாம் நான் உனக்காகவே விதிக்கப்பட்டு இருக்கும்போது யாருமில்லை என்ற எண்ணத்தை மட்டும் நீ வளர்த்து கொண்டு இருக்காதே. நல்லதையும் நற்பலனையும் அடைவதற்கு காலங்கள் வெகு தூரமாக இருந்து கொண்டு இருக்கின்றது என்று நினைத்து கொண்டு இருக்கும் போதிலும் என் தங்க பிள்ளையே, உன் செயலை செய்வதற்காக இந்த கருப்பனே வந்து கொண்டு இருக்கின்றேன். இதை இப்படித்தான் நடக்கும் என்று சொல்லிவிட்ட போதிலும் எதற்காக உன் மனம் வருத்தமடைந்து கொண்டு இருக்கின்றாய்? எல்லோரிடத்திலும் பிரச்சனைகள் இருக்கின்றது, எல்லோரிடத்திலும் சோதனைகள் இருக்கின்றது. ஆனால் நீ நமக்கு மட்டும்தான் இப்படியோ என்று எண்ணிக்கொள்ள வேண்டாம். அந்த சோதனைகளை தாண்டி உனக்கான வெற்றியை தருவதற்கு இந்த கருப்பன் வந்து கொண்டு இருக்கும்போது நீ அதை கவனமாக கைப்பற்றிக்கொள். உன் சாதனை என்பது எதுவாக இருப்பினும் அது நான் உனக்கு நிரந்தரமானதாக தருவதற்குத்தான் சில காலத்தை எடுத்துக்கொள்கிறேன் தவிர
நீ சில இடையில் வரும் இடையூறுகளையும் கவலைகளையும் நினைத்து கணக்கில் எடுத்து கொள்ளாதே. சேருகின்ற இடத்தில் மட்டுமே நீ கவனத்தை செலுத்து. போகின்ற தூரத்தை கணக்கில் எடுக்காதே. அந்த தூரம் எவ்வளவு தூரமோ என்று நீ எண்ணிக்கொண்டாலே உன் மனம் பதபதைப்புக்கு உள்ளாகிவிடும். அதனால் நான் சொல்வதை கேள். எல்லா நிலையிலும் எனக்காக என் அப்பன் இங்கு துணையாகவும் உறுதியாகவும் இருந்து கொண்டு இருக்கும்போது நான் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை, நான் கலங்கப்பட வேண்டிய அவசியமே இல்லை என்பதில் மட்டுமே தெளிவாக வைத்துக்கொள். உன் சோதனையும் சாதனையும் தாண்டி நீ ஜெயிக்க வேண்டிய கட்டத்தை இருக்கும் போது உன் முயற்சியை பார்த்து யார் இது சரிப்பட்டு வராது என்று நினைத்து கொண்டு இருந்தார்களோ அவர்களே உன்னை தேடி வந்து உன்னை நான் தவறாக மதிப்பீடு செய்து விட்டேன் என்று சொல்வதற்கான காலமும் நேரமும் வந்துவிட்டது. மனதில் எவ்வளவு தூரத்திற்குத்தான் பயத்தோடு இருந்து கொண்டு இருக்கின்றாய். அந்த பயத்தையும் அச்சத்தையும் முதலில் தூக்கி தூர எறிந்துவிட்டு உனக்கான நல்லதை செய்வதற்கு இந்த கருப்பன் துணை கொண்டு தான் இருப்பான் என்பதில் நம்பிக்கை கொண்டு என் கையை பிடித்துக்கொள். நீயே போ என்று சொன்னாலும் சரி, இந்த அப்பன் கையை பிடித்ததுதான். அதன் பிறகு உன்னை ஒரு நிமிடம் கூட நான் கஷ்டத்திற்கும் கவலைக்கும் இடம் கொடுக்க போவதே இல்லை. இப்பொழுது படும் கஷ்டத்தை எல்லாம் தாண்டி நீ ஜெயிக்க வேண்டிய கட்டத்தை என் கையை பிடித்து கொண்டு நீ முன்னேறுவதற்கான வழியை உருவாக்குவதற்குத்தான் இந்த கருப்பன் நான் துணை கொண்ட ஒவ்வொரு நிமிடத்திலும் உன்னை வழிநடத்தி சென்று கொண்டு இருக்கின்றேன். நீ நல்லது நடக்குமா என்று சந்தேகத்தை எழுப்பிக் கொண்டு இருக்காதே. என் கருப்பன் இருக்கும்போது எனக்கு ஏன் இந்த சோதனை என்று நினைக்க வேண்டாம். சர்வ நிச்சயமாக இந்த சோதனைக்கு பிறகும் பெருமகிழ்ச்சியை தருவதற்குத்தான் என்னை மனப்பக்குவப்படுத்தி கொண்டு இருக்கின்றார் என்பதில் மட்டும் உறுதியாகும் தெளிவாகும் இரு. உன் மனதிற்குள் இருக்கின்ற கஷ்டத்தையும் காயத்தையும் நீ தாண்டி வந்து விட்டாய். இனி உனக்கு வேண்டியதை பெறக்கூடிய நல்லதை செய்வதற்கான கட்டத்தை எட்டிவிட்டாய். இனி சற்றும் யோசிக்க வேண்டாம். உன் மனதிற்குள் உள்ள குழப்பத்தை தீர்த்து வைத்து உனக்கு வேண்டியதை தருவதற்கு இந்த கருப்பன் நான் வந்து இருக்கும்போது உன்னை ஆட்டி படைத்த பிரச்சனைகளை எல்லாம் நினைத்து கொண்டு இருக்காதே. என் பிள்ளையே, உன் சந்தோஷத்தையும் உன் மகிழ்ச்சியும் தருவதற்கு வந்திருக்கும் போது எது உனக்கானது படைக்கப்பட்டதோ அது உன்னிடத்தில் வந்து சேரத்தான் போகிறது. அது நீ ஆசைப்பட்ட பொருளாக இருந்தாலும் உறவாக இருந்தாலும் சரி, உனக்கு வேண்டியதை வேண்டிய நலனோடு உன் கருத்தில் தருவதற்குத்தான் வந்து கொண்டு இருக்கின்றேன். இதை இப்படி செய்தால் உனக்கு நல்லது கிடைக்கும் என்று தானே நம்பி என்னிடத்தில் வந்து இருக்கின்றாய். அதன் பிறகும் எதற்காக தங்க பிள்ளையே நீ சற்றும் யோசிக்கின்றாய்? எத்தனை தருணங்கள் உனக்காக நான் உன்னிடத்தில் வந்து கொண்டு இருக்கின்றேன். எத்தனை தருணங்கள் உன்னை நான் கஷ்டத்திலிருந்து காப்பாற்றி இருக்கின்றேன். அப்படி இருக்கும்போது இந்த சின்ன விஷயத்திலிருந்து உன்னை காப்பாற்றாமல் விட்டு விடுவேனா என உன் கவலைகளை எல்லாம் நீ ஜெயிக்க வேண்டிய நேரத்தை வந்து விட்டாய். முயற்சியின் போதும் பயிற்சியின் போதும் கண்டு கொள்ள யாருமில்லை என்றெல்லாம் நினைப்பில் கொள்ள வேண்டாம். முயற்சியின் போதும் பயிற்சியின் போதும் யாரும் கண்டு கொள்ளவில்லை என்றால் நீ வெற்றியைத்தான் பெறப்போகிறாய். யார் யாருக்காகவோ உன் முடிவை அங்கு தவறுதலாக எடுத்துவிட்டு இப்பொழுது பின் விளைவுகளை நினைத்து கொண்டு உன் மனது தாங்க முடியாத வழிகளை நினைத்து கொண்டு இருக்கின்றது. அந்த வழிகளை எல்லாம் நான் என்னிடத்தில் எடுத்துவிட்டு உனக்கு வேண்டியதை வேண்டியவாறே கொடுப்பதற்காக வந்திருக்கும் போது வேண்டாம் என்று சொல்லிவிடாதே. உனக்கு நல்லதை சொல்வதற்கும் செய்வதற்கும் இந்த கருப்பன் தான் துணையாக இருந்து கொண்டு உனக்கு வெற்றி வாகை சூட வந்து இருக்கின்றேன். என் தங்கமே, எதை உனக்கு நல்லது செய்தால் சந்தோஷப்பட்டு கொள்வாயோ அந்த நல்லதை சொல்வதற்கும் செய்வதற்கும் இந்த கருப்பன் வந்திருக்கும் போது உனக்கு தந்தைக்கு தந்தையாக
நானே முன்னின்று உன் காரியங்களை செயல்படுத்தி கொண்டு இருக்கும்போது நீ வேண்டாம் என்று சொல்லிவிடாதே. நீ நினைத்தது ஒன்று, நினைப்பது ஒன்று, நடப்பது ஒன்று என்று எல்லா நிலைகளையும் தாண்டி வந்து விட்டாய். உன் சந்தேகத்தை எல்லாம் ஒப்படைத்து விடு. உனக்கு நம்பிக்கையான தருணத்தை தருவதற்கு இந்த கருப்பன் வந்திருக்கும் போது வேண்டாம் என்று சொல்லிவிடாதே என்று தான் நினைக்கின்றேன். என் தங்கமே, உனக்கு இதுதான் வேண்டும் என்று எந்த உறவை நினைத்தழுது கொண்டிருந்தாயோ அந்த உறவானவரை உன்னிடத்தில் வருவதற்கான நிலையை உருவாக்கி விட்டேன். உன் ஏக்கம் தீரத்தான் போகிறது. நீ வெற்றி வாகி சூடத்தான் போகிறது. உன் வாழ்க்கை மலரத்தான் போகிறது. 18ஆம் படி கருப்பசாமியே போற்றி.